இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளிலும் நாம் அவசர சிகிச்சை பிரிவில் சாத்தான் என்ற தலைப்பில் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து தியானிப்போம். ஒரு நாள் மாலை பொழுதில் கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இயேசு தங்கியிருந்தார். இயேசு கப்பர்நகூமுக்கு வரும்போதெல்லாம் பேதுருவின் வீட்டில் தங்குவது வழக்கம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் மற்றும் மார்க் 1ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகையால் அந்த வீடு பேதுருவின் வீடாக இருக்கலாம். ஜனங்கள் இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று தெரிந்து உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அங்கே கூடி வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சிலர் இயேசுவை சும்மா பார்க்க வந்திருக்கலாம், சிலர் வியாதியில் சுகம் பெற வந்திருக்கலாம், சிலர் அவர் போதனைகளை கேட்க வந்திருக்கலாம், சிலர் அவர் மேல் குறை கண்டுபிடிக்க வந்திருக்கலாம். ஆனால் எது எப்படியோ இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது சாத்தானின் தூதர்கள் சாத்தானை பார்த்து, தலைவா, அங்க பாருங்க, 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு இயேசு அந்த திமிர்வாதக்காரனை நடக்க வச்சா நம்ம கதி அதோகதி தான் என்று சொல்ல, அதை கேட்ட சாத்தான் அவர்களிடம், கவலைப்படாதே, உள்ளே போறதுக்கு வழியே கிடையாது, வந்த உடனே அவர்களை திருப்பி அனுப்பிவிடலாம் என்று ரொம்ப கூலாக சொன்னான். திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த 4 பேரும் அங்கே வந்தவுடன் உள்ளே போவதற்கு வழி இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது சாத்தான் அவனுடைய தந்திரமான வேலையை ஆரம்பித்தான். அந்த கூட்டத்தின் வெளியே நின்று கொண்டிருந்த ஒருவன் மூலமாக அவன் அந்த 4 பேரிடமும், தம்பிகளா, ரொம்ப கூட்டமா இருக்கு, இப்போ நீங்க உள்ள போக முடியாது, ஆகையினாலே இப்போ போயிட்டு அப்புறமா வாங்க என்று சொன்னான். திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தவர்கள் சாத்தானின் பேச்சை அசட்டை செய்துவிட்டு எப்படி திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போவது என்று யோசனையில் இருந்தார்கள். பிரியமானவர்களே, சாத்தானிடம் அப்படியா என்று கொஞ்சி கொஞ்சி பேசினால் காரியத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விடுவான். ஆகையால் அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து ஓட ஓட விரட்டணும். சாத்தானுக்கு இவர்கள் எப்படி உள்ள போவார்கள் என்று பார்த்து விடலாம் என்று நினைக்கையில், அந்த வீடு மாடி இல்லாத வீடு என்பதால் வந்த 4 பேரும் மடமடவென கூரையின் மேல் ஏறி அங்கே சில ஓடுகளை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை படுக்கையோடு அந்த திறப்பின் மூலமாக கீழே இறக்குகிறார்கள். இதை பார்த்த சாத்தான் மயங்கி கீழே விழுந்து விட்டான். பிரியமானவர்களே, திமிர்வாதக்காரனை கட்டிலோடு இறக்கும் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அவர்கள் மிகுந்த வாஞ்சையோடு தன்னிடம் வந்து இருக்கிறார்கள் என்று தன்னுடைய ஆவியினாலே உணர்கிறார். நிச்சயமாக அவர்களுடைய விசுவாசம் பெரிய விசுவாசம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை போக விடேன் என்று யாக்கோபு ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொன்ன அந்த வைராகிய வார்த்தைகள் இந்த 4 பேரின் செய்கை மூலம் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். உடனே இயேசு 5ஆம் வசனத்திலே அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே என்று கரிசனையோடு அழைத்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த கூட்டத்தில் குறை கண்டுபிடிக்கவே வந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவன் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க, இயேசு அதை தன் ஆவியில் உணர்ந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று கேட்டார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல, அந்த திமிர்வாதக்காரன் உடனே குணமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார்கள். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு நாம் கிரியை செய்தால் ஒழிய அற்புதம் காண முடியாது. சாத்தான் பேச்சை கேட்டு வந்த 4 பேரும் திரும்பி போய் அப்புறம் வரலாம் என்று நினைத்திருந்தால் அவர்கள் அற்புதம் கண்டிருக்கவே முடியாது. நம்மால் விதை விதைத்து நீர் பாய்ச்சியதான் முடியும், அவ்வளவுதான். விலையை செய்வது கர்த்தர் தான். பிரியமானவர்களே, ஒரு வியாதியின் மூல காரணத்தை அறிந்து அதை சுத்தம் செய்யாவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த வியாதி தொடரும். ஆகையால் சுகம் கொடுப்பது எளிது,
பாவத்தை மன்னிப்பதே கடினமான காரியம். இயேசு அதை செய்து மக்களுக்கு விடுதலை கொடுத்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புவார். இதற்கு மத்தியில் மயங்க விழுந்த சாத்தான் சுயநினைவுடன் எழுந்து திமிர்வாதக்காரன் நடந்து போவதை பார்த்தவுடன், ஐயோ நான் அதமானேன் என்று சப்தமிட்டுக் கொண்டு கீழே விழுந்தான். உடனே அவனுடைய தூதர்கள் அவசர உதவியை அழைத்து அவசர சிகிச்சைக்கு அவனை கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, நாம் முழங்காலில் நின்றால் சாத்தான் அலறுவான். நாம் துதிக்க ஆரம்பித்தால் சாத்தான் கதறுவான். நாம் வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தால் ஓடுவான். நாம் வேதத்தை திறந்து தூங்கினால் உங்களை தாளாட்டுவான். நாம் விசுவாசத்தில் கிரியை செய்தால் சாத்தான் மூச்சு திணறுவான். இவைகளை எல்லாம் விசுவாசிகள் தினந்தோறும் தவறாமல் செய்ய ஆரம்பித்தால் சாத்தான் நிரந்தரமாக அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பான். கற்பனை கலந்த இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் சபைக்கு சென்று கர்த்தரை துதித்து பாடி ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் ஆராதித்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் சகல அதிகாரமும் உடையவர் என்பதை அறிவோம். சாத்தானின் வலையில் சிக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் கேடயமாக இருந்து தடைகளை உடைத்து பாதைகளை உண்டு பண்ணி நடத்துகிற தயவிற்காக உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.